Assalamu alaikum. Hope you all are doing good. So, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். நோன்பு காலங்களில் இஃப்தார் நேரத்தில் ஒரு கப் குடித்தாலே தாராளமாக போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். 25,000 ரூபாவுடைய கிவ்அவேக்கான 4வது வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் இருக்கிற 6 நம்பர்ஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. இந்த ஜெல்லி ட்ரிங்க் செய்கிறதுக்காக வேண்டி க்ரீன் கலர் ஜெல்லி தான் எடுத்திருக்கிறேன். சரியாக 40 கிராம் அளவில் ஜெல்லி பவுடர் எடுத்திருக்கிறேன். இதுக்கு ஒரு கப் நல்ல சுடு தண்ணியை இது மாதிரி சேர்த்து ஒரு கப் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சூடு தனியும் வரைக்கும் 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 40 நிமிஷம் வச்சோம் அப்படின்னாலே ஜெல்லி வந்து செட் ஆகி வந்துடும். நம்ம வாங்குகிற ஒவ்வொரு ஜெல்லி பேக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த ஜெல்லி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் வாங்கும் போது அதே மெத்தடில் செஞ்சு இது மாதிரி தட்டையான பாத்திரத்தில் கொஞ்சம் சூடு தனி வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 40 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாலே ஜெல்லி சூப்பராக செட் ஆகி வந்துடும். ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு 1/4 கப் அளவுள்ள ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுவே மில்க் பவுடரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லாவே கலந்து விட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 250 மில்லி மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் இனிப்பு தேவையான அளவுக்கு நம்ம சீனி அப்படி இல்லாட்டி கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் பார்த்தீங்கன்னா இந்த டின்னில் அரைவாசிக்கும் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கிறேன். நமக்கு ரொம்ப அதிகமாக இனிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லேசாக ஆவி வார அளவுக்கு சூடு வரும் வரைக்கும் லேசாக இது மாதிரி பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் மில்க் பவுடரில் செய்கிறதா இருந்தால் 1/2 கப் தண்ணிக்கு 6 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து நல்லாவே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பால் 70% 80% சூடாகிட்டு வரும்போதே நம்ம ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை இன்னும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாலோடையே சேர்த்துக்கலாம். இது மாதிரி கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும். முக்கியமாக ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி அதை விட குறைவாக வச்சுக்கொள்ளுங்க. பால் நல்லாவே 100% சூடாகிட்டு வரும்போது இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா லேசாக திக்காகின மாதிரி வரும். ஸோ இந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாவும் 2-3 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இது மாதிரி கிளறிட்டே இருங்க. இது மாதிரி கிளறினா மட்டும்தான் இந்த பால்ட பதம் வந்து மாறாமல் இதே பதத்தில் நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி லேசாக பொடிக் மாதிரி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் திக்காகிட்டுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து அதை நல்லாவே கலந்து விட்டாலே சூப்பராக செட் ஆகி வந்துடும். இந்த பால்ட சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா நல்லாவே ஃப்ரிட்ஜில் சில்லாகும் வரைக்கும் ஒரு 2 ஹவருக்கு இந்த பாலை அப்படியே வச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை லேசாக கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இது கூடவே சரியாக 1/2 கப் அளவுக்கு சவ்வரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை விட அதிகமாக சேர்த்தாலும் பரவாயில்லை, பட் குறைவாக சேர்த்துறாதீங்க. தாராளமாக 1/2 கப் உங்களுக்கு போதுமாக இருக்கும். சவ்வரிசி நல்லாவே டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற அளவுக்கு வேக வச்சு இதிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ முடியுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக சவ்வரிசி வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரில் இதை வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக சவ்வரிசியில் பார்த்தீங்கன்னா லேசான பசத்தன்மை இருக்கும் இல்லையா, இந்த பசத்தன்மையை போகிறதுக்காக வேண்டி கூல் தண்ணி அப்படி இல்லாட்டி பச்சை தண்ணியில் இது போல் இந்த சவ்வரிசை 2-3 தரம் அலசி கழுவி விட்டீங்க அப்படின்னாலே சவ்வரிசை அழகாக உதிரி உதிரியாக ஒன்றொண்டா வாரத்துக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கழுவின சவ்வரிசியை இது மாதிரி ஒரு சின்ன பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்த ஜெல்லியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துடலாம். பொதுவாக இந்த ஜெல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலரில் தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுக்கு காம்பினேஷனாக எல்லோ கலர் அப்படி இல்லாட்டி ரெட் கலர் கூட நீங்கள் இதுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ செட் பண்ணியிருக்கிற இந்த ஜெல்லியை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடாமல் 1 இன்ச் வார அளவுக்கு நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா செய்ய போகிற ட்ரிங்க் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி குடிக்கும் போது ஒவ்வொரு ஜெல்லியோடு நம்ம குடிக்கிற நேரம் இன்னும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும்.
காய்ச்சின பால் நல்லாவே கூலாகினதுக்கு அப்புறமா இது மாதிரி பவுலில் சேர்த்துக்கொள்ளுங்க. நோன்பு காலத்தில் இஃப்தார் நேரத்துக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னுக்கு இதை செட் பண்ணி எடுத்தாலே தாராளமாக போதுமாக இருக்கும். இதே சவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம காய்ச்சின பாலோடையே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அது கூடவே வெட்டி வச்சிருக்கிற ஜெல்லியையும் அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி ஒயிட் கலர்லேயும் இந்த ட்ரிங்க் வந்து தாராளமாக குடிச்சிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி ஃபுட் கலரிங் க்ரீன் கலர் அப்படி இல்லாட்டி எல்லோ கலர் சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. வீடியோவில் காட்டுறது போல் ஒரு ட்ராப் அப்படி இல்லாட்டி 2 ட்ராப்ஸ் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. எக்ஸ்ட்ராவாக இது கூட உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்க இல்லை. சிலவங்களுக்கு வெனிலா எசன்ஸ் ஃபேன்ஸ் இருப்பீங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க தாராளமாக இது கூட கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸும் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், இது எல்லாத்தையுமே நல்ல அழகாக மிக்ஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி பாதம், கஜு, அதே மாதிரி பிஸ்தா இதை குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி இதே ட்ரிங்க்குக்கு மேலே கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நிறையவே ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஜெல்லி புடிங் அட்டகாசமாக ரெடி ஆகிரும். இஃப்தார் நேரத்தில் இந்த மாதிரி சில்லுன்னு ஒரு கப் குடித்தாலே போதும், மனசும் வயிறும் தாராளமாக நிறைஞ்சிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், அதே மாதிரி பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.